படத்துல பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்களா, காதலிக்கிறாங்களா? 120 ரூபா கொடுத்தீங்களா, கையை தட்டிங்களா, பார்த்தீங்களா, ஷட்டரை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஃபகத் ஃபாசில்னு ஒரு ஆளு, ஒரு மனுஷன், ஒருத்தன் பேரை சொன்னோனையுமே கை தட்டுவது அந்த அளவுக்கு சாச்சிருக்கான்ல. நம்ம பேரை சொல்லி வீட்டில் தெருவில் கேட்குறாங்கன்னா, அந்த பிள்ளைய எங்க இருக்கு? நான் தான் அங்கிள். ஏமா பக்கத்து வீட்டில் இருந்தா? ஆமா அங்கிள், 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன். ஒரு வேலை தெரியாது, நம்ம அப்படி இருப்போம். ஃபகத் ஃபாசில் சொன்னாரு, திரைப்படம்ங்கிறது உங்க பொழுதுபோக்குக்கு, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். உங்க பொழுதுபோக்குக்கு அதிகபட்சம் வீட்டில இருந்து கிளம்பி தியேட்டர் போற வரைக்கும் படத்தை பத்தி பேசுங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் தியேட்டர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர வரைக்கும் படத்தை பத்தி பேசுங்க. அதுக்கு மேல யாரும் தயவு செஞ்சு படத்தை பத்தியே பேசாதீங்க. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் திரைப்படத்தை தாண்டி பேசுவதற்கும் நேசிப்பதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னார் ஃபகத் ஃபாசில். உண்மை. 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு அதை பற்றி 30 மணி நேரம் சாட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸோட. மச்சான் என் தலைமை படம் இப்படி, போன படம் மாதிரி இல்லை. ஏன்னா இவர் தான் டைரக்டர் அசோசியேஷன் ஹெட்டு. ஒவ்வொரு படம் எப்படி வரணும்னு சொல்லுவார். என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், நான் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வந்தேன் பிரேக்கில், பாப்கார்ன் வாங்குறதுக்கு என் பிள்ளைக்கு. சார் படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் அப்படியே சொல்கிறீங்க, எனக்கு என்னவோ நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணேன், பாப்கார்னை வச்சுட்டு என்ன எதிர்பார்த்தேன்னு கேட்டேன். அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்படி சொல்லல சார், சொல்லு என்ன எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு. இல்லை, நீ என்ன எதிர்பார்த்த சொல்லுன்னு. சொல்ல தெரியல. நம்முடைய பிரச்சனை எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? அடுத்தவர்கள் தோல்வி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே அடுத்தவர்கள் உழைப்பை பார்க்கிற பொழுது நம் வெற்றியை நோக்கி நம்முடைய கண்களும் மனமும் ஒருபோதும் திரும்பாது. மரியாதைக்குரிய அமைச்சர் பிடிஆர் அண்ணன் வந்திருக்கார். ஒரு அரசியலில், ஒரு களத்தில் ஒரு மனிதராக அவருடைய செயல்பாடு கட்சியை தாண்டி பாராட்டுதலுக்குரியது. எந்த கட்சிக்கும் சார்புடையவன் நான் அல்ல. ஏன், எனக்கு அவரிடம் தனிப்பட்ட முறையில் அறிமுகம் கூட கிடையாது. ஆனால் அவர் செய்கிற விஷயங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிற ஒரு பொது ஜனமாக நான் சொல்லுகிறேன். எல்லாமே விமர்சனம் இருக்கும், அவ்வளவு விமர்சனம் இருக்கும். விமர்சனத்தினால அரசியல் விட்டு போகணும், விமர்சனத்தினால எங்கேயாவது வெளில போயிடணும், கிடையவே கிடையாது. விமர்சனம் வருகிற பொழுதெல்லாம் அது தனக்கான உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் தெளிவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தலைவராகவே உருவாக முடியும் என்கிற தெளிவை நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரச்சனை ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, யாராவது ஒரு வார்த்தை உங்களை பத்தி சொல்லிட்டா உடனே கோச்சுக்கிறீங்க. அவ்வளவு வருஷம், 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அது குறிப்பு. பசங்களாவது பரவாயில்ல, பொண்ணுங்களாம் ஹைலி சென்சிபிள். அவ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன் சார். நான்லாம் ஆக்சிஜன் இல்லை, சோறு இல்லைனா தான் இருக்க மாட்டேன். எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டு சார். என்கிட்ட ஒரு பொண்ணு என்ன சொல்லி முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ண, 12th எழுதிட்டோம் சார். அழுதுட்டேன். ஃபெயில் ஆகிட்டியான்னு கேட்டேன். நல்ல மார்க்கு சார், 88%. அவன் 90%. நல்ல மார்க் தானே, சந்தோஷம் தானம்மா. 2 பேருக்கும் ஒரே காலேஜில் இடம் கிடைக்கல சார். சரி என்னம்மா பண்ணலாம்? அதான் தெரியல சார். எப்படி சார் அவ இல்லாமல் நான் படிப்பேன்? புத்தகம் இல்லாமல் எப்படி படிப்பேன்னு கேட்டால் நியாயம். காலேஜ் ஃபீஸ் கட்டாமல் எப்படி படிப்பேன்னு கேட்டால் நியாயம். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் செல்லங்களா, நட்பு புனிதமானது, நண்பர்கள் அருமையானவர்கள். ஆனால் எல்லா சமயத்திலும் நண்பர்கள் உங்களை கைப்பிடித்து வாங்க. மரியாதைக்குரிய ஆர்ஜே பாலாஜி அவர்களே, உதய் சங்கர் அவர்களே, வாங்க உதய். நட்பு நண்பர்கள்லாம் புனிதம் தான். சேர்ந்து கத்துறப்ப சந்தோஷமா இருக்குல்ல? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் ஜாலியா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன், நான் ஜாலியா இருக்கேன். ஆனா நட்பு, அதை நம்பு, நண்பன் அவனை பக்கத்துல வச்சுக்கோ. ஆனா வாழ்க்கையினுடைய எல்லா தருணத்திலும் அவன் உடனே பயணிக்கவே முடியாது. நட்பு இருக்கும், நண்பன் கூடவே இருக்க மாட்டான். அந்த தெளிவோடு இரு, தயவு செஞ்சு அந்த தெளிவோடு இரு. இவ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், இவ இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாது. ஒரு ஃபுட்பால் மேட்ச் தங்கம், ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு குட்டி பையன் ஒரு டீமோட டிஷர்ட்டை போட்டு அவன் உட்காந்துருக்கான்.
அப்படியே அந்த டீமுக்காக அவன் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கான். வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு அந்த குட்டி பையனை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஏய் உன்னோட டீமா? ஆமா சார். அவங்க டிஷர்ட் போட்டிருக்கல தெரியல? ஆமா, என்ன மேட்சோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், எங்க டீம் 0, எதிர் டீம் 3 கோல் அடிச்சிருக்கானுங்க சொல்றான். உடனே அந்த சீஃப் கெஸ்ட் சொல்லியிருக்காரு, மனசை விட்டுறாது தம்பி, வாழ்க்கையில் வெற்றி தோல்விலாம் சகஜம் அப்படின்னு இருக்காரு. அந்த பையன் ஒரு ஆழமாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாயிட்டானா. சீஃப் கெஸ்ட்டுக்கு அவமானம். ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, இவன் என்ன ஒரு லுக் அவுட் விட்டு சிரிச்சுட்டு வேற மேட்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அவர் சொன்னானா, சார் இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு மேட்ச் முடியறதுக்கு. இந்த 15 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். இந்த 15 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். அங்க ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஆடுறவங்களோட கவலை, உங்களோட கவலை கிடையவே கிடையாது. அவன் என் டீம், அவனை சப்போர்ட் பண்றது என்னோட கடமை, அதுவும் உங்க கடமை கிடையாது. இறுதி நேரம் நெருங்குகிற வரை முடிவை அறிவிப்பதற்கான தகுதி இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். நான் அதே தான் சொல்றேன். வாழ்க்கை இப்படிதான், உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி சில பேர் வருவான், காப்பாற்ற மாட்டான். கடைசி நேரத்தில் படிச்சு தேத்திரலாம் மச்சாம்பா, கடைசி நேரத்தில் படிச்சவன் உதவி பண்ண மாட்டான். என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுனே தெரியலடி, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க, ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க, கடைசி நேரத்தில் அவங்களால உதவி பண்ண முடியாமல் போயிடும். ஒரே ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் எது இல்லைனாலும், போர்ச்சுகல்னு ஒரு நாடு, அங்கே ஒரு பையன் 4வது குழந்தை குடும்பத்துக்கு, 4வதா இந்த குழந்தை வேணுமா, ஏற்கனவே பிறந்த 3 குழந்தைங்க வளர்க்க முடியலையே, கருவிலேயே இந்த குழந்தையை கலைச்சிடலாமா, ஒரு அண்ணன் 2 அக்கா, எதுக்குன்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மா தாய் மனசு இல்லை மனசு மாதிரி சரின்னு பெற்றுறாங்க. அப்பா ஒரு குடிகாரர், நகராட்சி பூங்கால வேலை செய்யறாரு, அம்மா வீட்டு வேலை செஞ்சு வேலை செய்யறாங்க. அந்த பையனுக்கு ஃபுட்பால் மட்டும்தான் கனவு, ஃபுட்பால் தான் உலகமே. அந்த பையனை தான் இந்த உலகமே கொண்டாடிச்சு. அந்த பையனோட பேரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வாழ்க்கையில எதுவுமே அந்த பையனுக்கு கிடைக்கல, வெறும் கால்களோடு ஃபுட்பால், சரியான ஃபுட்பால் இல்லாம பிராக்டிஸ் பண்ண ஒரு பையன். ஃபுட்பால் இப்ப நான் அண்மையில பேசுறப்ப சொன்னேன், ரொனால்டோ ஒரு இன்டர்வியூல ஒரு பேசியிருந்தாரு, ஐரோப்பாலேயே அதிக கோல் அடிச்சவன் நானு, அதிக விருதுகள் அடைஞ்சவன் நானு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், 900 கோல்ஸ்ங்கிற டார்கெட்டை இப்ப நான் கொஞ்ச நாள்ல அச்சீவ் பண்ணிடுவேன். என்னுடைய டார்கெட் 1000 கோல்கள் அடித்த கால்பந்து வீரன் என்பது என்னுடைய டார்கெட். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ரொனால்டோ சொன்னார் இந்த உலகத்தை பார்த்து, என்னுடைய 11 வயதிலிருந்து எனக்குள் நானே சொல்லிக் கொள்வேன். அது ரொம்ப முக்கியம். நீ என்ன ஆக போறேன்னு அடுத்தவங்கிட்ட சொல்லிடாத, கெடுக்கிறதுல முதலாளா சொன்னவன் கேட்டவன் தான் இருப்பான். ஆர்ஜே பாலாஜி வந்தோன்னே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, சகோதரர் வந்தோடனே எல்லாம் அப்படியே ஆர்ஜேவா இருந்து நடிகராக வந்து டைரக்டராகி வேற வேறு பரிணாமங்களுக்கு போய் இன்னைக்கு சூர்யா சாரை வச்சு படம் எடுக்கிற இடத்துல உயர்ந்து நிற்கிறார். அந்த ஜேர்னி ஒரு 20 வருஷம் தாங்க. உள்ள வந்தோன்னா ஒருத்தருக்கு 2000 பேர் கத்துறீங்கன்னா அதுக்கு அந்த மனுஷன் முதல் நாள் வந்தோன்னே யாருக்குமே தெரியாது. 20 வருஷம் உழைப்பு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், T20 மேட்ச் மாதிரி தான் வாழ்க்கையே, 20 ஓவர்ஸ் மேட்ச் மாதிரி தான் வாழ்க்கையே. 20 ஆண்டுகள் ஒரே துறையில் நீ கடினமாக உழைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு நீ தெரியவே மாட்ட. ரொனால்டோ சொன்னாரு, 11 வயதில் எனக்குள் நானே சொல்லிக் கொள்வேன், இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கால்பந்து வீரனாக நான் வருவேன், இந்த உலகம் என்னை கொண்டாடும் என்று எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன். இன்றைக்கு உங்கள் முன் நிற்கிறேன் சொல்லிட்டு இந்த உலகத்தை பார்த்து சொன்னாரு, நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொன்ன வார்த்தை. என் அருமை மாணவர்களே, இங்க எல்லாருமே திறமைசாலிங்க தான். ஒரு திறமைசாலி எந்த இடத்துல தோக்குறான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதப்ப மட்டும்தான் தோக்குறான். மைக் டைசன் ஹெவிவெயிட் சாம்பியன், தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 5 to 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். 4 மணிக்கு எந்திரிச்சு 5 to 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். நீ சும்மா போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாவே அவர் ஓடுனதை வந்து பதிவாகவே வச்சுருக்காங்க. மைக் டைசன் சொன்னாராம், நான் 4 மணிக்கு எழுந்து என்னுடைய பயிற்சியை துவங்குகிற பொழுது என் எதிரி தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை என் எதிரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்தால் நான் 2 மணிக்கே எழுந்து பயிற்சியை செய்வேன். ஒருவேளை என் எதிரி 2 மணிக்கு பயிற்சியை துவங்கினால் நாள் முழுவதும் தூங்காமலேயே பயிற்சியை செய்வேன். மைக் டைசன் சொன்னாரு, இந்த உலகமே என்னை ஒரு மாபெரும் குத்துச்சண்டை வீரனாக பாராட்டுகிறது. ஒரே ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும்.
ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுக்கத்துடன் தொடர்ச்சியாக பயிற்சியுடன் மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதராக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னார் மைக் டைசன். நேரம் அதிகமாயிடுச்சு. நான் நிறைய பேசணும், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தேன். ஆனால் எல்லாரும் வந்துட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களிடம் என் மனம் திறந்து நிறைய பேசுவதற்கு காத்திருக்கிறேன். வானத்தில் பறக்க வேண்டுமென்றால் கழுகாக மட்டும்தான் இருக்க வேண்டும். வானத்தில் பறக்க வேண்டுமென்றால் கழுகாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வாத்துகளுடன் நீந்திக் கொண்டிருந்தால் ஒருபோதும் உங்களால் கழுகாக மாற முடியாது.